நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிறதுல ஒரு சில பேர் பேச்சை நம்ம கேட்டு நடக்கிறோம். அவங்களுக்கு நம்ம பணிஞ்சு போகிறோம். அவங்க என்ன சொன்னாலும் தட்டாமல் செய்கிறோம் அப்படின்னா அவங்க நம்மளை நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. இதுவே நம்ம சொல்கிறத அவங்க கேட்குற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை இவ ரொம்ப திமிர் பிடிச்சவ, அவள் பிடிச்சது முயலுக்கு தான் 3 கால்னு நிற்பா, எல்லார்கிட்டேயுமே தாங்கிற அகங்காரத்தோடு நடந்துக்குவா அப்படின்னு சொல்லி நம்மளை என்னென்ன பழியெல்லாம் நம்ம மேலே போட முடியுமோ போட்டு நம்ம கெட்டவா அப்படின்ற முத்திரையை நம்ம மேலே குத்திடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் உருவாகிறதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருந்தே அந்த ஒரு பர்சன்ஸ் கிட்டலாம் நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் சரின்னு போயிருப்பீங்க. அப்படி சரின்னு போயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை அவங்க பண்ணுறது தப்புன்னு நம்மளுக்கு தெரியும் போது நம்ம இல்லை இது சரிப்பட்டு வராது, இல்லை இது தப்பான ஒரு விஷயம், இல்லைன்னா இதில் எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இனியாவது உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு ரிலேஷனாக இருந்தாலும் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் ஃபுல்ஃபில் ஆகுதுன்னா மட்டும் அந்த இடத்துல ஓகே சொல்லிட்டு போங்க. இல்லை உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கல, இல்லை சரியா இல்லைன்னு தோணுதுன்னா அதை நீங்கள் ஃப்ராங்காக சொல்லிடுறது உங்கள் லைஃபுக்கு உங்களுக்கு நல்லது. ஏன்னா மற்றவங்களுக்கு பிடிக்கணும், மற்றவங்களுக்காக நம்ம அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு நடக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா விஷயத்தையும் நம்ம மற்றவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம வாழ முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாமல் நம்ம மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து நம்மளுக்காக ஒரு செகண்ட் கூட வாழாமல் நம்ம லைஃப்பில் விட்டுறவும் கூடாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சரின்னு போயிட்டுருக்கீங்கன்னா இனிமேலாவது நீங்கள் இந்த விஷயங்களில் புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஒரு பர்சனோட ஃப்ரீடம் அப்படின்றது அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்க செய்கிறதுல மட்டும் இல்லை, பிடிக்காத விஷயங்களில் ஒரு சில விஷயத்த பிடிச்சவங்களுக்காக கம்பல் பண்ணாமல் இருக்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஃப்ரீடம் தான். அதே மாதிரி ஈஸியாக கிடைக்கிற எல்லா பொருளுமே பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உதாசீனப்படுத்தப்படும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. காயம் அப்படின்ற 3 எழுத்தை உருவாக்குறதே பார்த்திங்கன்னா அன்பு அப்படின்ற 3 எழுத்து தான். அன்பு அப்படின்ற 3 எழுத்தை நம்ம எந்த அளவுக்கு லைஃப்பில் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதே அளவுக்கு காயம் அப்படின்ற 3 எழுத்தையும் நம்ம கடந்து தான் ஆகணும் அப்படின்றதான் இந்த வாழ்க்கையோட நியதி. நம்மளை விட்டு கடந்து போகிற விஷயங்களும் சரி, மனுஷங்களும் சரி, நம்மளுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்த கற்று தந்துட்டு போவாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஓய்வில்லாமல் உழைக்கணும் அப்படின்றதும் ஒரு வித அவசியமானது தான். வயசு இருக்கும்போதே நம்ம ஓடி உழைச்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கான பிற்காலத்தில் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கொஞ்சமாச்சு சேமித்து வச்சுக்க முடியும். கடைசி காலத்தில் நம்ம யார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்கக்கூடாது அப்படின்னா இருக்கிற காலத்தில் எல்லாத்தையும் நம்பி எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுத்துடக்கூடாது அப்படின்றதும் உண்மை தான். ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்கும்போதே பசங்களுக்குன்னு எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டு லாஸ்ட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையா கை நீட்டி நிற்கிற நிலமை நிறைய பேர் லைஃப்பில் இன்றைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. 5 பசங்க 6 பசங்க இருந்து கூட அனாதையாக நிற்கிறவங்களும் இந்த உலகத்தில் இன்னும் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு சில பேர் தனக்கு பின் தான் தானம் அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான சேவிங்ஸ் அப்படின்றத நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் சரி, கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைங்களாக இருக்கட்டும், எல்லாருமே யார் எப்போ எப்படி மாறுவாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ யாரையும் நம்பி மட்டும் உங்களோட லைஃப்பில் இருக்காதீங்க. ஒருத்தங்க நம்மளை தூக்கி வீசுகிறனால நம்மளோட இரவுகள் அப்படி நின்றாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்த நாள் காலை நம்மளுக்கு கண்டிப்பாக விடிய தான் செய்யும். உங்களை ஒருத்தங்க சந்தேகப்பட்டு வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து விலகிருங்க, கெஞ்சாதீங்க. அந்த இழப்பு அவங்களுக்கு தான், உங்களை அவங்க தான் மிஸ் பண்ணிட்டாங்களே தவிர நீங்கள் யாரையும் மிஸ் பண்ணல அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட மனசை நம்ம திருப்திப்படுத்திக்க தெரிஞ்சுக்கிட்டா